தான் இருக்கு. ஏன்னா அம்மா இருக்கிறாங்கல்ல. ஓ அப்படியாடா? உப்பு மாயமா காமெடி சிரிடா. என் அவமானத்தை தொடச்சாங்கன்னு நினைச்சா போன் எடுக்கல. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அன்புடன் சிந்து. என்ன வரிசை கட்டி எல்லாருமே நிற்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? இது வந்து புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம். அதோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். புது ஃப்ரிட்ஜ் ஏன் வாங்கணும் அது ரீசன் சொல்லணும். இந்த பழைய ஃப்ரிட்ஜ் கிட்ட வரலாம். நான் வரணும் வீடு. நீதான் மெயின் ரீசன். நீதான் கண்டிப்பா இங்க நிக்கலாம். ஏன் இது வந்து வாங்கணும், சாரி ஏன் இதை விட்டுட்டு இதை வாங்கணும் அப்படின்னா, இதுல வந்து ஐஸ் கட்டும் இல்லையா, எல்லாருடைய ஃப்ரிட்ஜ்லயும் வந்து ஐஸ் கட்டும். ஐஸ் கட்டுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டீப் ஃப்ரோஸ்ட் பட்டனை அழுத்தி நம்ம வந்து ஐஸ் எல்லாம் வந்து கரைய வைப்போம். ஆனா ராகவ் என்ன பண்ணுவான்னா, கத்தி எடுத்துட்டு குத்துன்னு குத்தி அது வெட்டுறதுல ஒரு அல்ப சந்தோஷம் இருக்கு. அதுல வந்து என்னாச்சுன்னா, இதுல பஞ்சு சின்ன ஓட்டை, ஒரு கழுகளவு ஓட்டை தான் விழுந்து அதோட ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா போயிடுச்சு. 10 years வாரண்டி இருக்கு. ஆனாலும் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து அதோட ஓடவே இல்லை. அது வந்து கம்பெனியில வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரிப்பேர் பண்ணாலும் அது வந்து நிற்காது, பஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்களே பஞ்ச் பண்ணதால வாரண்டி கிடையாது 10 years இருந்தாலும். ஸோ நீங்கள் தான் வந்து 8,000 9,000 ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரிட்ஜே வாங்கிடலாம். அது அப்படி ரெடி பண்ணாலும் நிற்குமான்னு தெரியல. அதனால அதோட ஆல்ரெடி நின்று தான் இருக்கு. அப்படி ரெடி பண்ணாலும் அது நல்லா ஓடுமா? ஹலோ another excuse me. மா ஓடாது. நீங்க ஒர்க் பண்ணோம். சரி ரன் ஆகும். சரி புது ஃப்ரிட்ஜ் வந்ததே அவங்க ரொம்ப ஓவர் எக்ஸைட்மென்ட் ஆயிட்டாங்க. நான் கரெக்டா தான் பேசுறேன், அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால இந்த ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு இப்போ நாங்கள் புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம். இப்போ கட்டிங் செரிமனி பார்க்கலாம். ரிப்பன் கட்டிங். நம்ம அன்பாக்சிங் பண்றதுக்கு, ரிப்பன் கட் பண்றதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னா, முதல் ஃப்ரிட்ஜை உடைச்சவரையே வந்து அடுத்த ஃப்ரிட்ஜ் வந்து ஓபன் பண்றான். இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்போட இருந்துப்பான்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து கத்தியெல்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப புது ஃப்ரிட்ஜ். 1.5 வருஷம் 2 வருஷம் கூட ஆகல, 2 வருஷம் போயிடுச்சு. வேஸ்டா போச்சு எல்லாமே. அதனால வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ராகவ்கிட்டே வந்து ஓபன் பண்ண வச்சு, ராகவ் தான் வந்து இதை பத்திரமா பார்த்துக்கணும். முருகா நல்லபடியா இருக்கணும். இதுவாக வெடிக்குது, வருஷம் நல்லா இருக்கணும். இப்போ எதிர்பார்க்காத செலவு வச்சதுனால இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு இந்த ஃப்ரிட்ஜோட கேஷை நீ தான் வந்து எனக்கு வேலைக்கு போயிட்டு ஏர்ன் பண்ணி அனுப்பிடணும். அதெல்லாம் இல்லை, சைல்டு லேபர். அப்போ வந்து சைல்டு லேபர் மட்டும் இதை பண்ணுறதுக்கு மட்டும் இருக்கா? பண்ண முடியும். சைல்டு லேபர் பண்ணலாம். சின்ன பசங்க கத்தி சைல்டாடா இதை போடுவேன். ஆக்சுவலி இப்போ பத்திரமா தூக்கணும் ராகவ். மேலே இடிக்கும். சாட்சி எடுத்துடலாம். நான் சாய்க்கிறேன், நீங்க தூக்கிடலாம். சாட்சி மேல தள்ளு. டேய் பத்திரம்டா. தூக்கு பாத்துக்கலாம். சாட்சி பத்திரம் ராகவ், பத்திரம்டா. டேய் தூக்குமா. கடையிலலாம் அசால்ட்டா வச்சுருவாங்க. கவர் சேர்த்து விடுறீங்க. இது அன்பாக்சிங்கா ஃபைட்டிங்கா? இன்னொரு ரவுடி வரா. குத்துவியா? திரும்பி குத்துறியா? இது பாரு, ஒரே மாதிரி பூ போட்ட டிசைன் தான் தருவாங்களா ஒரிஜினலே? ஓகே, திறந்து போறோம். ராகவ் தான் இதையும் குத்துவானா? திறந்து போறோம். சரி, திறந்து போறோம்.
இது போடவே முடியல மம்மி. இந்த பாரு கத்தியில குத்தாதீங்கன்னு போடவே இல்லை இதுல. ஏன் குத்த போறியா? குத்த மாட்டேன், கேக்குறேன். சும்மா சும்மா இரு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு டேப்பு. ராகவ் ஏதாவது சில்மிஷம் பண்றப்ப அப்படியே சேர்த்து வச்சு கட்டிடலாம். இது என்ன ராகவ் இது பாருங்க என்ன பண்றானே. காமெடி காமெடி காமெடியா? முகத்துல ஒட்டிடுவேன். இதே கண்ணாடி எல்லாம் வச்சிருக்க. பழைய சிட்டி இங்க பழைய ஃப்ரிட்ஜை வந்து நாங்க அப்படியே கிராக்கரி யூனிட்டா மாத்திட்டோம். கிராக்கரியா? ஆமா, கிராக் விடுற பொருள் எல்லாம் இதுல வச்சிருந்தோமா? ஆமா, கீழே போட்டா கிராக் இல்ல, அது மொத்தமா உடைஞ்சிரும். ராகவுக்கு இந்தியாவில் வெறும் 500க்கு வாங்குறேன்னாங்க. அதனால 500க்கு ஒரு ஷெல்ஃப் கூட கிடைக்கிறது இல்லை, கபோர்டு கூட கிடைக்கிறது இல்லை. அதனால அப்படியே வச்சு எல்லா கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல அழகா அடுக்கி வச்சுட்டு டஸ்ட் ஆகாம அப்படியே க்ளோஸ். நான் கூட ட்ரெஸ் எல்லாம் இதுல வச்சுப்பேன். இதுல ஃப்ரீசர்ன்றதே நீ தொடக்கூடாது, அது ரிப்பேர் ஆன ஃப்ரீசர் தானே. ஓகே, இது வந்து ஃப்ரிட்ஜ் ஆன் ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டுலாம். பொட்டு லைட்டா தண்ணி பிடி. இல்ல கற்பூரம் கொளுத்திடலாம். கொளுத்திடலாம் பண்ணதான் போறேன். எத்தனை வா? சீரியஸாவா? தண்ணி பிடிடா. சீரியஸ் எல்லாம் இல்ல, சாமி கும்பிடுறோம். இதெல்லாம் கொஞ்சமா இங்க பாரு. பல்லாண்டு காலம் வாழணும். சும்மா இல்ல, நானே வைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி. கைத்தட்டுப்பா எடுக்க வேணாமா? எதை உரிக்கிற? அதெல்லாம் உரிக்க வேணாம். அது வந்து அப்படி இந்த பிளாஸ்டிக் மேலே இருந்த கவரோட ரொம்ப நாள் இருந்தது, அதையே வந்தா பிச்சா. போய் இது வந்து சுத்தி போடணும். அதோட குட்டி மாதிரி இல்ல இது. அந்த ஃப்ரிட்ஜ் வந்து குட்டி போட்டிருக்குது. ஆனா இது கொஞ்சம் ஷேப் அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அது வந்து 4 ஸ்டார், இது 3 ஸ்டார் ஆயிடுச்சு. ஓகே, எலுமிச்சம்பழம் சுத்திட்டு வச்சிடலாம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. எலுமிச்சம்பழம் சுத்தி வச்ச உடனே ஆன் ஆயிடுச்சுல்ல? ஆமா, அது கூட தெரியுது. லெமனுக்கு பவர் இருக்கு. அடுத்து என்ன வைக்கணும்னா, என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் வைக்க வேண்டியது பூ. வை. வெத்தலை வைக்க. என்னென்ன வச்சோம்? பூ, வெத்தலை. அடுத்து பழம் வை. அப்புறம் பால் வைக்கணும். தக்காளி எடுத்துன்னு வந்துட்டேன். பழம்டா, எல்லாம் பழம். தக்காளி காய்கறிடா. பழம்தான். சரி குடு, இதுவும் பழம்தான். தக்காளி பழம். அது புளிப்பு இல்ல. கிரேப் பழம். கிரேப்ஸ் வைக்கலாம். மம்மி அங்க பாரு வெஜ்ஜி. ஆமா, உன் தலையில தான் போடுவேன் நான் வெஜ்ஜி. சமையல ரமிங்க. நான் ஒண்ணு போட்டேன்னு வையேன், இங்க ஒரு சொஜ்ஜி வந்துரும். ஜொஜ்ஜி. முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. ஆமா, ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் கொட்டி கிடக்குது. வந்து பாருங்க, வந்து பாப்பீங்க இருங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வெளியே இருக்கு, அதை முதல்ல எடுத்து வைக்கணும். ஃப்ரிட்ஜ் இல்லாதப்போ எங்களுக்கு வந்து கரண்ட் பில்லே இல்லாத ஒரு ஃப்ரிட்ஜ் அப்படின்னா அதுதான். இதுக்குள்ளதான் வந்து தண்ணி ஊற்றி வச்சு மாவு வந்து நான் ஊற்றி வச்சிருவேன். அது குளிர்காலத்துல ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். இப்போ வந்து வெயில் காலம் இல்லையா, அதனால வந்து தாங்க மாட்டேங்குது, புளிச்சிடுது. ஒரு நாளைக்கு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து. அதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு சூப்பர் ஃப்ரிட்ஜ். இதுல தண்ணி குடிச்சோம் அப்படின்னா உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. இந்த வெயில் டைமுக்கு வந்து ரொம்ப சூப்பர் கூலிங்கா நல்லா இருக்கு. கரண்ட் பில் வராது. ஆமா, தான் சொன்னேன். மெயினா கரண்ட் பில் கிடையாது, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நேச்சுரல் எல்லாமே அப்படிதானே கிடையாது, சைடு எஃபெக்டும் கிடையாது. ஆமா, நல்லது, உடம்புக்கு நல்லதுடா.
இதெல்லாம் உங்களுக்கு எங்க பிடிக்க போகுது? கூல் ட்ரிங்க்ஸ், கண்ட கண்ட ஜூஸ் இதெல்லாம் தான் உனக்கு பிடிக்குது. நீ வாங்கி தர நான் குடிக்கிறேன், வேணாம் வேணாம்னு சொன்ன கூட வாங்கி. ஆமா நான் வேணான்னா கூட குடிடா குடிடா மகனேன்னு குடுக்குறேன். ஆமா சரி, முதல்ல இந்த மாவு எடுத்து உள்ள வச்சிடலாம். இப்போ என்னென்ன இருக்கு இதுல அப்படின்னா, முட்டை, ரசம் இருக்கு, பல 4 ரசம் இருக்கு. 10 நாள் ரசம் எங்க இருக்கு? ரசம் இருக்கும், வந்துரும். நாளையில இருந்து பாடுறா எப்படி பண்றாரு. அது அப்படிதான், பல நாள் இல்ல 10 நாள் ரசம் அது. நீ அவருக்கு மேலடா, நீ அவர் எதிர்க்கு தான் நின்று தெரியல. பாக்கலாம், எப்போ வேணா போடுவேன், எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எப்போ உங்களுக்கு போட்டுட்டேன். ஆமா, யாருக்காகனா ஏதோ இவனுக்காக தான். இவன் வந்து கேழ்வரகு தோசை இந்த மாதிரி ஐட்டம் போய் நான் பொங்கல் சாப்பிடுவேன், சேமியா சாப்பிடுவேன், உப்புமா சாப்பிடுவேன். எல்லார் ஃபேமிலிலயும் உப்புமா பிடிக்காது, ஆனா எங்க ஃபேமிலில உப்புமா ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான ஜீவன். ஓ அப்படியாடா, உப்புமா காமெடி சிரிடா. அது வந்து அந்த பக்கம் இருக்கிறாரு. தற்கொலை ஜோக். ஓகே, குழம்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சமைச்சு தரேன். ஆமா, இப்ப இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூல்ல வச்சாலும் தப்பு இல்லை, ஆனாலும் நான் ஹெல்த் வந்து முக்கியம் அப்படின்றதாலதான் அன்னன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா கொஞ்சம் கூட நன்றி எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க ரெண்டு பேரும். நான் ப்ரூஃப் காட்டுறேன், நான் ப்ரூவ் பண்றேன். இங்க வந்து நான் எப்பவுமே ஃப்ரீசர்ல நீங்க எல்லாம் வந்து நிறைய ஃப்ரோசன் ஃபுட்டு அது இதெல்லாம் வச்சு பார்த்துருப்பீங்க. நான் என்ன வைப்பேன் அப்படின்னா, இதுல வந்து பால் ஏடு இருக்கும், வெண்ணெய் தயாரிச்சேன்னா அந்த வெண்ணையும் அதுல வச்சிருப்பேன். நிறைய டிஷ்க்கு வந்து பட்டர் யூஸ் பண்றப்போ இதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். தேங்காய் வந்து உடைச்சா அது இருக்கும் ஃப்ரீசர்ல, அதுதான் ஃப்ரீசரோடைய யூஸ். அதனாலதான் எங்களுக்கு சின்ன ஃப்ரிட்ஜா இருந்தாலுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட சின்னதா வாங்கணும். அது வந்து 232 லிட்டர்ஸ், இது வந்து 192 லிட்டர்ஸ், 40 லிட்டர் கம்மி அதை விட இது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோ தக்காளி வச்சிருக்கேன். அடுத்ததான் மாவு, பூ, வெத்தலை எல்லாம் வச்சோம் இல்லையா, அது கீழே வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கு. இது மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இந்த பூ வந்து ஏதாவது டப்பால போட்டு வச்சிருப்பேன். வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இங்க வந்து லெமன், சாக்லேட், இந்த பசங்க கெச்சப், நூடுல்ஸ் ஏதாவது வாங்கினாங்கன்னா வர கெச்சப்லாம் இதில் போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ட்ரேல வந்து நாட்டுக்கோழி முட்டை வச்சிருக்கோம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன். அவ்வளோதான் இருக்கு எங்க ஃப்ரிட்ஜில். சிட்டிக்கு எப்பயாவது உடம்பு சரியில்லாம வந்துடுச்சு அப்படின்னா குடுக்கறதுக்கு ஓஆர்எஸ் இருக்கும். ஏன்னா அடிக்கடி திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம வந்துடும். அவ்வளவுதான், இதுதான் எங்களுடைய ஃப்ரிட்ஜ் டூர். இது மட்டும்தான் இருக்கும். இவங்க சொல்ற மாதிரி குழம்பெல்லாம் இருக்கா இல்லையான்றத என்னை சுத்தி யாருமே இல்லை ப்ரூவ் பண்றதுக்கு. சரி, ஓகே, நீங்க தான் இருக்கீங்க. இப்போ வந்து நான் வெளியில தினேஷ்க்கு போன் பண்ணி நான் ப்ரூவ் பண்றேன். பண்ணலாம், போன் எடுத்துட்டு வா போய். இதுல உண்மை தெரிஞ்சிடும். நீங்க ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு அமாவாசைன்றதால உங்களுக்கு நல்லா மூளை. சரி, நாங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றது தெரியக்கூடாது. நீ சரண்டர் நான் பேசுறேன் கூட, நான் கேட்கறேன், நீ கேட்டனா அது வேணும்னு வேற குடும்பம் சொல்லுங்க. ஆமா, அதுதான் முக்கியம். மக்களே, தினேஷ்க்கு வந்து டெய்லி என்ன செய்யறது தெரியும். ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, போன் எழுதிங்க. நான் வந்து எப்படியாவது சொன்னாங்கண்ணா ஸ்கிராட்ச் விழுதா. என் அவமானத்தை தொடச்சு ஆகணும்னு நினைச்சா போன் எடுக்கல. ஹலோ தினேஷ், பிஸியா இருக்கியா? ஓகே ஓகே, சரி. நான் வந்து வீட்டுல எல்லாம் எப்படி குழம்பு வைக்கிறேன்? நாக்கே கழுவி வேற அளவுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கான்றாங்க. சரி, நான் வந்து ஒரு
அவங்க என்ன நான் ஜாலியா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுப்பேன். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு வைக்கிறனா இல்ல ஒரு குழம்பே 10 நாளைக்கு போடுறனா? சொல்லவோ டெய்லி ஒண்ணு வைக்கிறது இல்ல. ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஹலோ சிக்னல்ல சரி பண்ணுது எனக்காக. இன்னொரு சொல்லு. டெய்லி இது அநியாயம். காலைல ஒரு வேலை நைட் ஒரு வேலை. இவங்க 2 பேரும் என்ன, நான் ஒரு ரசத்தை 10 நாள் ஊத்துறேன், ஒரு ரசத்தையே நான் 10 நாளைக்கு ஊத்துறேன், ஒரு குழம்பையே ஒரு வாரம் ஊத்துறேன்னு என்ன வந்து பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குதான் உனக்கு போன் பண்ணேன், எவிடன்ஸ்க்காக. யாருமே என்னை சுத்தி இல்லையே, திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது, அதான் போன் பண்ணிடுறேன். ஓகேடா, சண்டே உனக்கு பிரியாணிடா. இது எக்ஸ்ட்ரா வித் எக்ஸ்ட்ரா தாய் பச்சடி and 65. கூப்பிடுறேன் கோர்ட்டுக்கு. பை. ஒரு வாய்ஸ் கட் ஆகுது. எப்படியோ ஒரு ரசிகரை மக்களே, நான் வந்து ஒரு ரசிகரை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் வந்து ஃப்ரிட்ஜே இல்லாம இருந்தேன் ஒரு காலத்துல. அதெல்லாம் இவங்க வந்து சும்மா என்ன கலாய்க்கிறாங்க. இப்பயாச்சும் உண்மையை ஒத்துக்கோங்க. மூக்கு உடைஞ்சிடுச்சுல 2 பேரும். இங்கு சும்மா தான் சொன்னோம். இங்கு பார்க்கலாம். டெய்லி சமைப்பாங்க, சும்மா தான் அதை ஒத்துக்கினாருங்க. ஒத்துக்கினாருங்க. நான் வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் மாவு மட்டும் தான் வச்சிருப்பேன். மாவு கூட எதுக்குன்னா, நான் நிறைய வந்து கேழ்வரகு தோசை அதெல்லாம் கூட செய்வேன். இவங்க வந்து சாப்பிட மாட்டான். அதனாலதான் இவன் தான் மெயினா சாப்பிட்றதுல இருந்தா அதிகமா நான் இட்லி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். பட்னியாவே இருந்துருவான். சரி ஏதாவது ஒன்று சாப்பிடட்டுமே அப்படின்றதுக்காக தான் இட்லி மாவு. இட்லி மாவுக்காகவே தான் இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்ற மாதிரி இருக்கு. வெஜிடபிள்ஸும் வந்து 1 டே இருந்தால வெயில் அப்படியே கருகி போகுது. இப்போ அது வெஜிடபிள்ஸ் அப்படியே 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 சுருங்கி போகுது. நம்மளே கருகி போறோம், காய்கறி கருகாத. ஆமா, அவ்வளவு வெள்ளையா இருக்கு. இந்த ஃப்ரிட்ஜ் ஆச்சும் ரொம்ப நாள் இருக்கணும். இந்த வீடியோ ஜாலியா இருந்தது. என்னை வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ரோஸ்ட் பண்றப்போ கொஞ்சம் கடுப்பானாலும் தீர்ப்பு என் பக்கம் சாதகமா வந்தது. அம்மா பக்கம் 1 ஓட்டு தான், நாங்க 2 ஓட்டு. நீங்க 2 பேரும் கள்ள ஓட்டு போலி ஓட்டு போடுறீங்க. பரவாயில்ல, ஏதாவது கல்லாட்டம் ஆடுறீங்க நீங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்புடன் சிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.